திருநெல்வேலியில் தனது காதலியை பெற்றோரும் தாய்மாமனும் சேர்ந்து ஆணவ கொலை செய்திருக்கிறார்கள் என்று காதலன் புகார் அளித்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் காதலை தூக்கிட்டு செய்து கொண்டது உறுதி செய்யப்பட்டிருக்காங்க. நெல்லை பேட்டை செக்கடியைச் சேர்ந்த பச்சிராஜன் அரசு பஸ் டிரைவரான இவரது மனைவி ரேவதி தனியார் பள்ளி ஒன்றில் ஆசிரியராகவும் பணிபுரிந்து வராங்க. இவர்களின் இளைய மகள் சிவமதி, இவங்களுக்கு 18 வயதாகுது. பாளை கல்லூரியில் பிஎஸ்சி இயற்பியல் 2ஆம் ஆண்டும் படித்து வந்திருக்காங்க. சிவமதி பேட்டை கடசர் தெருவைச் சேர்ந்த ஆனந்த கிருஷ்ணனுடன் காதலித்து வந்திருக்காங்க. ஆனந்த கிருஷ்ணன் ஏர்டெல் நிறுவனத்தில் டீம் லீடராகவும் பணியாற்றி வராரு. இருவரும் வெவ்வேறு பிரிவினரினால் சிவமதியின் பெற்றோர் இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. உறவினர் மகனுடன் திருமணம் செய்ய ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. இதையடுத்து ஆனந்த கிருஷ்ணனும் சிவமதியும் வரும் 6ஆம் தேதி திருமணம் செய்ய திட்டமிட்டிருந்திருக்காங்க. கடந்த சில தினங்களில் சிவமதியின் உடல்நிலை சரியில்லை என கூறி மாலை 6 மணியளவில் அவரை டவுன் கண்டியபேரி அரசு மருத்துவமனையில் கழுத்தில் காயத்துடன் பெற்றோர் சேர்த்திருக்காங்க. மருத்துவர்கள் சிவமதியை பரிசோதித்துவிட்டு அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என்று அறிவிச்சிருக்காங்க. அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. தனது காதலியை ஆணவ கொலை செய்து விட்டார்கள் என்று சிவமதியின் காதலன் புகார் அளித்திருந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிவமதி தூக்கிட்டு கொண்டது உறுதியாகியிருக்கு. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.